ஜனநாயகம் தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்களுடைய இறை முருகனுக்கு பொது விடுமுறை இல்லை. இப்போ பழனினா அந்த இடத்துல மாவட்ட ஆட்சியர் விடுமுறை விட்டுருப்பார். திருச்செந்தூர்னா அந்த இடத்துல பொதுவாக ஒரு விடுமுறை இல்லை. அதை நான் முதலாக அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நான் திருமுருக பெருவிழா எடுத்தேன். நான் அப்போ போய் கேட்டேன், இந்த மாதிரி உங்களை மாதிரி ஊடகவியலாளர் சந்தித்து கோரிக்கை வச்சேன். அவங்க தரலை. அதை அந்த நேரம் அப்போ விட்டு அப்புறம் அடுத்தவங்க மரணித்த பிறகு ஐயா முதல்வரான பிறகு நான் போய் சந்தித்து கோரிக்கையை வச்சேன். அதையும் இந்த தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவும் அறிவிக்கணும்னு 2 கோரிக்கை வச்சேன். அது தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் இதை அறிவிக்கிறேன் அவ கேட்டாங்க, உண்மையிலேயே நமக்கு தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி? இல்லை குறிச்சுக்கிட்டு, நான் முருக பக்தன் தான், என்னுடைய பேரே பழனிசாமி தானே, நான் என் தோட்டத்திலேயே முருகன் கோயில் கட்டி வழிபடுறேன், நான் உறுதியாக நம்ம பண்ணிடலான்னாங்க. அந்த நேரம் சிஐ போராட்டம் தொடர்ச்சியாக வந்ததுனால அது நம்ம இப்போ விட்டோம்னா ஒரு மாதிரி வரும், கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி அந்த போராட்டம் முற்று பெற்ற பிறகு ஓராண்டு கழித்து தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை விட்டாங்க. அந்த பெருமை வரலாற்றிலே அது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அது இருக்கு, அதில் மறுக்க முடியாது. அதை நானே கேட்டு பெற்றேன், அதை நானே சொல்றேன். அந்த இதை கொடுத்தது அவர் தான். அது வைக்கலாம், அது வைக்க பாதிப்புக்கு ஆளான பிறகு நம்ம அதை எடுத்து பேச முடியுமே ஒழிய தடுக்கணும்னா கடும் சட்டம் தான். இப்போ நம்ம நிலம் நம்ம உளமாற ஒத்துக்கணும், போதை களமா மாறிடுச்சு, போதை நிறைந்த ஒரு நிலமா மாறிடுச்சு. அது திரவ வடிவத்தில் மட்டும் இல்லை, அது மாத்திரைகள், அது அஞ்சல் தலை போல, அது கஞ்சா, அவின், கொக்கைன், வாய்க்கு வராத மெத்தப்பட்டமைன்னு அப்படிலாம் ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி அது பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள் எல்லாம் அது விற்பனை கூடமாக அதை மாத்திட்டாங்க. இப்போ இந்த இடத்துல கடும் நடவடிக்கை எடுத்து இதை ஒழிக்காம இந்த குற்றச்செயலில் ஈடுபடுகிறவனுக்கு ஒரு சிறை 90 நாளில் பிணை அப்படிங்கும்போது அந்த குற்றம் தொடரும். கடும் சட்டம் அப்படி வராத வரை இது ஒழியாது. உங்களுக்கு புரியுது? நீங்க அமைப்பு போடலாம், அமைப்பு போட்டா பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பேசலாம். பெண்கள் போய் இந்த அமைப்பு போய் எப்படி தடுக்கும்? குற்றம் நிகழ்ந்த பிறகுதான் பேச முடியும். நிகழ்வை எப்படி தடுக்கும்? அது கடும் சட்டம். எப்படின்னா, மரணமயம் ஒன்றுதான் மனிதனை ஒழுங்குக்கு கொண்டு வருது உங்களுக்கு. அப்ப அது வேற வழி கிடையாது, அதை தவிர வேற வழி கிடையாது. நாங்க 234 தொகுதியிலையும் போட்டியிடுறோம். 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம், 117 ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள், வேற மொழி பேசக்கூடிய வேற மாநிலத்திலிருந்து வந்தவங்களுக்கு கூட இங்க வாய்ப்பு இருக்கு, அரசியல் அதிகாரம் இருக்கு. ஆனால் எங்கள் ஆதி குடிகள் இருக்கு, முடிதிருத்துற மருத்துவர் குலம், வண்ணார்கள், குயவர்கள், ஆதி தாய்க்குடி குறவர்கள், போயர்கள், ஒட்டர்கள், சாலியர்கள், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் குடிகள் தான்.